வணக்கங்க 2/1/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து காங்கேயம் காங்கிரேஜ் கிராஸ் சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க. பாலோட அளவீடு 9 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க. மாடு லோக்கலில் இருந்த மாடுங்க. நல்ல பெருவெட்டான மாடு, நல்ல மடித்தொகைங்க. அதாவது ஒரு 80% காங்கிரேஜ் ஆகும், ஒரு 20% காங்கேயம் மாதிரி இருக்குங்க. பின்னாடி அரை மடிகால் சுத்தம் எல்லாமே காங்கிரேஜ் மாடுகளுக்கு என்ன இருக்குமோ, அது என்ன கறவை வருமோ அதே டைப்பில் தான் இருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து சினை 9 மாதம். கறவைக்கு பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 9 லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவோங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். பெண்கள் பிடிக்கிற மாதிரி வீடியோ வேணாலும் நம்ம வண்டி ஏற்றுறதுக்கு முன்னாடி இப்போ எல்லா மாடுகளுமே பெண்கள் பிடிக்கிற மாதிரி நம்ம வீடியோ அனுப்பிட்டு தான் பெரும்பாலும் ஏற்றுறோங்க. அதனால் வாங்குறவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்கள் பிடிக்கிறதுக்கும் நம்ம உத்தரவாதம் வீடியோவில் சொன்னாலும் ஏற்றும் போதும் பிடிக்கிற மாதிரி காட்டி தான் அனுப்பி விடுறோங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து சினை 9 மாதம். பாலோட அளவீடு 9 லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பெருவெட்டான மாடுங்க, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க. வட இந்திய சினை ஊசி தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாட்டுக்கன்று போடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. காம்புகள் நாளுமே நல்லா அள்ளி வச்ச மாதிரி நல்ல படர் மடிங்க. பின்னாடி புறமடி பார்த்திங்கன்னா அருமையான மடி. நல்லா பக்குவம் பண்ணி நல்லா கறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5+5 வரைக்கும் கூட கொண்டு வரலாம். அதை நம்ம பண்ணுற பக்குவத்தில் தான் இருக்குதுங்க. கன்று போட்ட வட இந்திய மாடுகள் கன்று போட்டதுக்கு அப்புறம் இயல்பான கறவை திரும்புவதற்கு, முழு கறவை திரும்புவதற்கு குறைந்தபட்சம் 15 நாட்களாவது ஆகுங்க. ஏன்னா கன்று ஈனிய பிறகு 10வது நாள்லேருந்து 13வது நாளுக்குள்ளே தான் அந்த கர்ப்பப்பையினுடைய வாய் மூடுங்க. கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் வெளியே தள்ளுங்க. அதாவது இரத்த குழாய்கள் மூலிமா இரத்த ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, அது வெளியே தள்ளும். அதுக்கப்புறம் தான் மாடு இயல்பான நிலைக்கு வரும். வயிறு கர்ப்பப்பை சுருங்கி வயிற்றில் எந்த வலி இல்லாமல் இருக்கும்போது தான் அது நல்லா ஃபீடு இன்டேக் எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு 15வது நாள் தான் முழு கறவையை எதிர்பார்க்க முடியுங்க. அந்த பக்குவம் எல்லாத்துக்கும் அந்த புரிதல் இருக்கணும் மாடு வச்சுருக்கவங்களுக்கு அப்படிங்கிறக்காக தான் வீடியோவில் நம்ம தெளிவாக குறிப்பிட்றோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. சுழி சுத்தமான பெருங்கூட்டு சாகிவால் மாடுங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க, பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. நம்ம அணைச்சி கறக்கணும் அப்படி தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அணைக்காமையே தெளிவாக பாலுக்கு அவங்க கறந்துருக்காங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 11 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடுங்க. வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட மாடு. ஒரு ஈத்து நம்ம கொடுத்து தெளிவாக கறந்துட்டாங்க. மீண்டும் பார்த்திங்கன்னா வட இந்திய சினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் அப்படின்னு தான் போன ஈத்து காலக்கண்ணோடு நம்ம கொடுத்து விட்டோமுங்க. ஆனால் அங்கே போய் ஒரு 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் மாடு பழகினதுக்கப்புறம் கால் அணைக்காமையே பீச்சிருக்கிறாங்க. அதிகபட்ச கறவை திறனாக 11 லிட்டர் வரைக்கும் கறந்துருக்கிற ஒரு சாகிவால் மாடுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டி, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நாங்கள் 3வது ஈத்தில் கொடுத்தோம். இனி ஈன்னா 4வது ஈத்துங்க. நல்ல தரம், நல்ல நீளம், நெட்டு நீளம், சுழி சுத்தமாக இருக்குது. உங்களுக்கு சாகிவால் மாடு ப்ரீடு குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நேரில் செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். சினை பார்த்திங்கன்னா 4 to 5 மாதம் கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணிட்டோங்க. சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. சாகிவால் மாடு வேணும், ப்ரீடு குவாலிட்டியில் வேணும், சினை உறுதி செய்யப்பட்ட மாடு வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது, அது பால் வற்றும்போது நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் சாகிவால் வேணும், சினை உறுதியோடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2வது ஈத்துங்க. நல்ல குணமான காங்கேயம் மயிலை சினை மாடுங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்குதுங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. காங்கேயங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பல்லு 6 பல்லு. ஈத்து 2ஆம் ஈத்து. சினை இன்னும் கன்று போடுறதுக்கு பார்த்திங்கன்னா 20 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல கொம்பு தலையில் 2ஆம் ஈத்தில் செனமாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க.
நல்ல திமில் அமைப்பு, நல்ல உடல் அமைப்போடு இருக்குதுங்க. காங்கேய மாடுகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க. பல்லு பாக்கியான மாடுகள் நிறைய விரும்புகிறாங்க. பல்லு பாக்கியாக இருக்கணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், நல்ல குணவனமாக இருக்கணும், பெண்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 பால் கறந்துருக்காங்க. இப்போ இனி கறக்க போகிறது வந்து 2ஆம் நீத்துங்க. நல்லா பக்குவம் பண்ணால் ஒரு 2 1.5க்கு கறவை எதிர்பார்க்க முடியுங்க. ரொம்ப பொறுமையான மாடு தாங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். மடி, உடல் அந்த மாதிரி எந்த கூச்சம் இல்லாமல் ரொம்ப சாதுவாக இருக்குது. 6 பல்லு, 2ஆம் நீத்து, 20 நாள் அவங்க கண்ணு போட, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். தலையீத்தில் ஒரு 3 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர். சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயே போட்டிங்கன்னா போதும், பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து திருப்தியாக மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் மாடுகள் கன்றுகளை அனுப்பி கொடுக்குறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்ல இருந்து கடைப்பல்லுங்க, 2ஆம் நீத்துங்க, தஞ்சாவூர் குட்டை காரி மாடுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. இதுவும் தலையீத்தில் ஒரு 3 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. ஈத்து 2ஆம் நீத்து, பல்லு 6 பல்லு இருந்து கடைப்பல்லு, சினை 8 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா தலைச்சனில் 3 லிட்டர் பால் கறந்துருக்குது. இதுவும் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். ரொம்ப பொறுமையான ஒரு காரி குட்டை மாடுங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி உயரம் இருக்குங்க. ரொம்ப குட்டைன்னு கிடையாது, ரொம்ப பெரிய மாடுன்னு இல்லை, அளவான மாடு. சினை உத்தரவாதத்தோட கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்குங்க. சுழி சுத்தமாக இருக்குது, பெண்கள் பிடிச்சிக்கலாம். மடி கூச்சம், உடல் கூச்சம் கிடையாதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு சென மாடு, 2ஆம் நீத்து மாடு, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க. நேரில் வந்தீங்கனாலும் வீடியோ பார்த்தாலும் எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. மாடு செனையே இல்லைனாலும் நம்ம சந்தை கொண்டு போனால் இந்த 27,000 நம்ம விற்பனை விலை சொல்லியிருக்கிறோம். ஒரு 25,000 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் விற்குங்க. அதனால் வளர்ப்புக்குன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக எந்த விலையும் குறிப்பிடலை. இந்த மாடு கன்று போட்டு நீங்கள் காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ பால் வற்றும்போது குறைஞ்சபட்சம் கன்று 10,000 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. மாடு 22,000 ரூபாயிலேருந்து 23,000 ரூபாய்க்கு அன்றைக்கி பால் வற்றி நீங்கள் சுமாராக வச்சுருந்தா கூட 20,000 ரூபாய்க்கு குறைவில்லாமல் விற்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பாலை கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் வராது. நாட்டு மாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும். ஒரு கண்ணுக்குட்டி விலையில் ஒரு மாடு, ரொம்ப பொறுமையான மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த சினை மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க குறால நிறம் வந்து குறா நிறம்ங்க. குறாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காது உள்மடலுங்க, கொம்பு, 4 கொலாம்பு, வால், மூக்கினுடைய மேல் பகுதி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்குங்க. மற்ற மயிலை மாடுகள் எல்லாத்துக்கும் மூக்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். இதுக்கு வந்து குறா நிறம்ங்கிறது வந்து சுத்த வெள்ளையாக இருக்குங்க. ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி ப்ரீடுங்க. அதாவது வட தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான மாவட்டங்களில் விவசாயிகள் வளர்க்கக்கூடிய ஒரு இனம் தான் ஆலம்பாடின்னு சொல்லுவாங்க. ஆலம்பாடி மாடுங்க இது. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து தானுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லில் இருந்து கடைப்பல் வருதுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம்ங்க. காளை வந்து மயிலக்காளை, காங்கேயம் மயிலக்காளைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. சினை உறுதி செய்யப்பட்ட ஆலம்பாடி மாடு, அதுலேயும் குறா ப்ரீடுங்க, குறா நிறம்ங்க. உங்களுக்கு நல்ல குணமான மாடுங்க. மிரளி, பாய்ச்சல், தலையாட்டுறது அந்த மாதிரி எந்த இது இல்லைங்க. நல்ல பெருவட்டான மாடு, நல்ல அழகான மாடுங்க. வீட்டுக்கு நல்ல அழலட்சணமான லம்பாடி மாடு வேணும், குணவனமான மாடாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. நேரில் வந்து செக் பண்ணி கூட வாங்கலாம். சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 5லேருந்து 6 மாதம் சினை உறுதியாக இருக்குங்க. காங்கேயம் மயிலக்காலை தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. சுழி சுத்தமாக இருக்குது, பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. நம்ம சந்தையில் நேரடியாக கொண்டு போய் மாடு சினை இல்லைன்னு சொன்னாலும் இந்த விலைக்கு குறைவில்லாமல் விற்குங்க. வளர்ப்புக்கு போகணும், நல்ல பொறுமையான மாடு, நல்ல நிறக்காலில் இருக்குது, லோ பட்ஜெட்டு, ஒரு கண்ணுக்குட்டி நல்ல தரமான கிடாரி வாங்குகிற ரேட்டில் ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு
தெளிவான மாடுங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் போடணும்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னே கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து ரெட் சிந்தி மாடுங்க. ரெட் சிந்தியும் கிர்ரும் கிராஸுங்க மாடு. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காரி கண்ணு காலக்கண்ணுங்க. கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 45 நாட்கள் ஆகுதுங்க. 1.5 மாதம் ஆச்சுங்க கண்ணு போட்டு. மாடு வந்து பார்த்திங்கன்னா கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸு 3ஆம் ஈத்துங்க. கறவை வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் கறவைக்கு குறைவில்லாமல் கறக்குங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. தமிழ் நல்ல பூங்காம்பு பெருந்தமிழாக இருக்கக்கூடிய மாடுங்க. கிர் ரெட் சிந்தி கிராஸ் கன்று மாடு. கண்ணுக்கு 1.5 மாதம் ஆகுது. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 5 சாயங்காலம் 5 10 லிட்டர் பால் பீச்சிக்கலாம். பால் தேவை இருக்கிறவங்க கிர் ரெட் சிந்தி கிராஸ் மாடு ஒரு நாள் வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 10 லிட்டர் கறவையாவது இருக்கணும். கால் அணைக்காத மாடாக இருக்கணும். பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்கணும். பூங்காம்பாக இருக்கணும். தமிழ் நல்ல பெருந்தமிழாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை வந்து 2 நேரம் கூட நீங்கள் பீச்சு பார்த்து கொண்டு போகலாமுங்க. மாடும் நல்ல பெருவிட்டான மாடுங்க. கண்ணு 1.5 மாதம் ஆகுது. இளம் பொருள் மாடு, குணமான மாடு. நீங்கள் எவ்வளோ கூட்டத்தில் நீங்கள் கூட கட்டி கறக்கலாம். மாடு வச்ச காலம் எடுக்காதுங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப சாது. வாங்கின இடத்துலையும் நம்ம கறந்து பார்த்து வாங்கணும். நம்ம வீட்லேயும் வந்து தெளிவான கறவை வீடியோ போட்டிருக்குறோம். நீங்கள் வர்றவங்க வந்து கறந்து பார்க்கணும்னா மாலை 4 மணிக்கு மேலே 5:30க்குள்ளே, காலையில் 6:30லேருந்து 8 மணிக்குள்ளே நம்ம பால் கறப்போங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. உங்கள் இடத்துக்கு வருதுன்னா ஒரு 3 நாள்லேருந்து 1 வாரம் ஆகுங்க இயல்பான கறவை மீண்டும் திரும்பி வருவதற்கு. ஆட்டி ஊற்றுற வழிமுறையவோ இல்லை கால்சியம் விட்டமின் டானிக் வந்து டெய்லி 100 ml கொடுக்குறதையோ கண்டிப்பாக நீங்கள் உறுதிப்படுத்தணுங்க. மாடு 2 நேரம் நல்லா தீவனம் தண்ணி எடுத்து ஃபுல் இன்டேக் உள்ளே வந்து உங்கள் இடத்துல 1 வாரம் நல்லா செட் ஆச்சுன்னா மீண்டும் இயல்பான கறவை திரும்பி வந்துடுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை 10 லிட்டர் கறவையில் இருக்கிற கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 61,000 ரூபாய்ங்க. கிர் ரெட் சிந்தி கிராஸு 10 லிட்டர் கறவை, கால் அணைக்க வேண்டாம். மாடு கண்ணு 2 சுழி சுத்தம். கண்ணுக்கு 1.5 மாதங்கள் ஆகுது. விற்பனை விலை 61,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து ஒரு குட்டை மாடுங்க. மாடு வந்து தஞ்சாவூர் குட்டைங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் சனியூசி போட்டு தார்பார்க்கர் கன்று கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 1.5 லிட்டர், சாயங்காலம் 1.5 லிட்டர், 3 லிட்டர் பால் தெளிவாக பீச்சிக்கலாம். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஈத்து 4ஆம் ஈத்து, பிரீடு தஞ்சாவூர் குட்டை, கன்று கிடாரி கன்று வந்து தார்பார்க்கர் சனியூசி போட்டதுனால தார்பார்க்கர் கன்று கிடாரி கன்றுக்கான வயது 30 நாட்கள். பாலோட அளவீடு காலையில் 1.5 லிட்டர், சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் நம்ம பீச்சிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். பால் கறந்து பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பொறுமையாக நிற்கக்கூடிய மாடுங்க. இதே வீடியோவில் 2 பேர் மாற்றி கறந்துருப்போம். மாடு எந்த தொந்தரவும் இல்லைங்க. காம்பு ரொம்ப பூங்காம்பு. முதல் முறை கறக்கிறவங்க குட்டை மாடு லேடிஸ் பீச்சிக்கணும், லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும், கிடாரி கன்று மாடாக இருக்கணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும். கன்று வந்து பால் வற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து ஒரு 15,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. இல்லை நீங்கள் மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம் அப்படின்னா கூட வட இந்திய சனியூசி போட்டு தார்பார்க்கர் கன்று தான். தார்பார்க்கர் கன்றுகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க. பால் கறந்துட்டு விற்கும்போது கண்ணே மாட்டில் பாதி பணம் ஆயிருங்க. அந்தளவுக்கு ஆயிரும். கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. குட்டை மாடு கன்று கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டாம், 3 லிட்டர் கறவை, கன்று மாட்டினுடைய விலை 31,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. ஒரே வீடியோவில் 2 பேர் மாறி மாறி கறந்துருப்போம். மாடு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம். முதல் முறை கறந்து பழகிறவங்க கிடாரி கன்று மாடாக வீட்டு தேவை பாலுக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரியும் கறந்தும் பழகிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாடுங்க. நன்றி, வணக்கம்ங்க.